ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் பெரும்பாலானவை நல்ல நிலையிலே இருக்கின்றன. ஜென்ம ராசியிலே உள்ள குரு பல விதத்திலே உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ அல்லது தொழிலிலே நீங்கள் மிகப்பெரியதொரு நிலையை அடைவதற்கெல்லாம் இப்பொழுது மிகவும் சாதகமான ஒரு கிரக நிலவரம் அமைந்துள்ளது. இந்த நேரத்திலே நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இந்நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் நல்ல விதமாக நடந்து முடியும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகின்றது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். அவர்களை சந்தித்து மகிழ்ச்சியுடன் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்நாளிலே தொலைதூர பயணம் மேற்கொள்வதற்கான முயற்சியிலே இறங்கியுள்ளவர்களுக்கு இப்பொழுது அது வெற்றிகரமாக விசா வந்து சேரும். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நாள் அதிக அளவிலே மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. கல்வி பயில்கின்ற மாணவ மாணவியர்கள் தங்களுடைய கல்வியிலே மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவார்கள். மிகப்பெரிய செயல்களை எல்லாம் சர்வசாதாரணமாக செய்து முடிக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு இந்நாளிலே மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகின்றது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். விளையாட்டுத் துறையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அந்த துறையிலே மிகப்பெரிய ஒரு உயர்வான ஸ்தானம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக விளங்கும். எனினும் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். மிக பெரிய செலவுகளை எல்லாம் தேவையில்லாமல் நீங்களாகவே இழுத்து விட்டு கொண்டு பிறகு செலவாகிவிட்டதே என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஒரு புறத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும் அந்த செலவுகள். அதே நேரத்திலே செலவாகிறதே என்ற ஒரு வருத்தமும் இருக்கும். இந்த நாளிலே உங்களுக்கு நண்பர்களின் ஆதரவு அதிகமாக இருக்கும். நண்பர்களை எல்லாம் சந்திப்பீர்கள். குடும்பத்தாருடன் வெளியே சென்று வருவீர்கள். விளையாட்டுக்கள், கேளிக்கைகள், மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள், என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக உள்ள ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. மிக பெரிய அளவிலே தொழில் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையிலும் குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அற்புதமான முன்னேற்றம் எல்லாம் காண்கின்ற ஒரு நாளாக இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் அன்பும் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். உடன் பிறந்த சகோதரர்களின் இல்லத்திலே திருமண நிகழ்ச்சிகள் நடைபெறும். அந்த திருமண நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்ள திட்டமிடுவீர்கள். மிக நெருங்கிய உறவினர்களின் திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். இந்நாளிலே நீங்கள் செய்கின்ற முதலீடுகள் எல்லாம் பன்மடங்காக பெருகும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே இருந்து வந்த நெருக்கமான சூழ்நிலை எல்லாம் மாறி சரளமான பணப்புழக்கம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்கும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் விரும்பி வாங்குவீர்கள். பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர் வருகை அதிகரிக்கும். இல்லத்திலே கலகலப்பான மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்று வீடு ஒரு கல்யாண கலை கட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிகவும் மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். மங்களகரமான சில விழாக்களுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பீர்கள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாள். 9, 11 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் ஒன்றாக 9ஆம் இடத்திலே சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால்
மிக பெரிய அளவிலே முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும். தொழில் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்கள் தங்களுடைய தொழிலிலே மிகப்பெரிய நிலைக்கு உயர்த்தப்படுவார்கள். அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு தொடர்ந்து சந்திராஷ்டமம் உள்ள ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே முக்கியமான பணிகளை எல்லாம் இந்நாளிலே வைத்துக் கொள்ள வேண்டாம், ஒத்தி போட்டு விடுவது நல்லது. அன்றாட கடமைகள் என்ன உண்டோ அதை மட்டும் செய்யவும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றை எல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒரு நாள். வெளியே போகும்போது உங்களுடைய கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டெல்லாம் உள்ள காட்ரேஜில் வச்சு பூட்டிட்டு போயிடுங்க. செலவுக்கு வேணுங்கிற காசை மட்டும் எடுத்துட்டு போங்க. பர்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுடைய பிலாங்கிங்ஸ் எல்லாம் நீங்கள் யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் தெம் வெரி கேர்ஃபுல்லி. பயணம் செய்யும் பொழுது உங்களுடைய பர்ஸ் போன்ற உங்களுடைய உடைமைகளை எல்லாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாள். மகர ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறும். பாராட்டப்படுவீர்கள், புகழப்படுவீர்கள், உச்சி குளிர்ந்து போய் விடுவீர்கள். அப்படி ஒரு புகழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இல்லறம் நல்லறமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கணவன் மனைவியரிடையே இருந்து வந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து இரண்டர கலக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். வண்ண ஓவியம் தீட்டுவது, கவிதை எழுதுவது, இசைத்துறை, நடிப்புத்துறை, காவியம் படைத்தல், ஓவியம் படைத்தல் என நுண்கலைகளிலே அதிக ஆர்வம் கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்நாளிலே மிகவும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். உங்களுடைய திறமைகள் எல்லாம் பாராட்டப்படும். நீங்கள் செய்கின்ற செயற்கரிய செயலை உலகமே பாராட்டும். ஆனால் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடமிருந்து கிடைக்கின்ற பாராட்டுதலை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். உங்களுடைய வீட்டிலே இருப்பவர்களுக்கு உங்களுடைய அருமை தெரியாது. அது உங்களுடைய துரதிருஷ்டவசமான ஒரு இதுதான் நிலை என்று சொல்ல வேண்டும். எனினும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மீன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக விளங்கும். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மீனராசிக்கு நன்மை செய்கின்ற கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. 2ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்திலே சந்திரன் புதன் சேர்க்கை. இது ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம். இந்நாளிலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்வீர்கள். நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அவை எல்லாவற்றையும் செய்து முடிக்கலாம். அத்தகைய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும்.